கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் பெண்கள் வரிசையில் இன்று நாம் சந்திக்கப் போகும் பெண்மணி எலிசபெத். எலிசபெத் என்பதற்கு மை காட் இஸ் அன் ஓத், மை காட் இஸ் அபண்டன்ஸ் அண்ட் பிளெஜ்ட் டு காட் என்று பலவாறு சொல்லப்படுகிறது. எலிசபெத் இயேசுவின் தாயாகிய மரியாளின் உறவின் முறையினர். புதிய ஏற்பாட்டில் உள்ள 4 சுவிசேஷங்களில் லூக்கா மட்டுமே எலிசபெத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். எலிசபெத் ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, சகரியா என்னும் ஆசாரியனின் மனைவி. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் பிள்ளையில்லாத மலடியாய் இருந்தார். இருவரும் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள். இப்படி இருக்க ஒரு நாள் சகரியா ஆசாரிய ஊழிய முறைமையின்படி தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற வேளையில் கர்த்தருடைய தூதன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று தரிசனமானான். தூதனை கண்டு பயப்பட்ட சகரியாவை பார்த்து, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான் என்று சொன்னதை கேட்டு, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். அதற்கு தேவதூதன், நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன். உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவே வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தாமதித்ததாலும் வந்தபோது அவன் பேசக்கூடாமல் இருந்ததாலும் தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அந்நாட்களுக்கு பின் அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தார். 6ஆம் மாதத்தில்தான் தேவதூதனாகிய காபிரியேல் மரியாளை சந்தித்து, நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னது. மரியாள் இது எப்படியாகும் என்று கேட்டதற்கு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ உன் உறவின் முறையான எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று கூறியதும் மரியாள் மலை நாட்டிலே யூதாவில் உள்ள சகரியாவின் வீட்டிற்கு வந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அவளுடைய வாழ்த்தை கேட்டதும் எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளியது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வாழ்த்தினாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். 8ஆம் நாளில் விருத்த சேதனத்தை பண்ணும்படிக்கு வந்த அயலகத்தாரும் பந்துக்களும் குழந்தைக்கு தகப்பனுடைய நாமத்தின்படி சகரியா என பெயரிடப் போனார்கள். அப்பொழுது எலிசபெத், அப்படியல்ல,
அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னாள். உன் உறவின் முறையாரில் இப்படி பெயருள்ளவர்கள் யாரும் இல்லையே என்று சொல்லி குழந்தையின் தகப்பனிடத்தில் என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர்கள் என்று கேட்க, அவனும் யோவான் என்று எழுத்துப் பலகையில் எழுதி காட்டினான். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இந்த வர்த்தமானங்கள் யூதாவின் மலைநாடெங்கும் சொல்லிக் கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. எலிசபெத்தை குறித்த விவரங்கள் இவ்வளவே. ஆனால் அவளுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் ஏராளம். குறிப்பாக 3 முக்கிய பாடங்களை நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, பீயிங் பேரன் இஸ் நாட் எ கர்ஸ். குழந்தை பேறு இன்றி மலடியாயிருப்பது ஒரு சாபம் அல்ல. The ultimate calling of a woman is not that of motherhood. Unfortunately, there are still many Christians who believe that motherhood is the ultimate calling for woman. That to be a mom means you have God's ultimate blessings. There are many barren women in the Bible and God always blesses them. Not always with a child, but He always blesses them. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். Yes, children are blessing. Our ultimate calling is to live to bring glory and honor our God. Number 2, God's timing is perfect. Elizabeth fully saw the hand of God in her life and rejoiced over His plan for her. Elizabeth could have complained that God waited too long. She could have thought that it would be harder to raise a child, but she didn't do any of those things. Rather, she trusted and offered her praise back to God. She rejoiced over the blessing she was given and gave God the glory. Maybe you are waiting for a husband, a job, a new home, or for a child to call your own. Perhaps your circumstances look hopeless. Friend, take heart. We serve a God who delights in blessings you. He has a plan. His timing is always perfect. We know His plans are always for our good. They may not look anything like we had hoped for, but I can assure you His plans are always better. Number 3, you can trust God. This story is that it builds our trust in God. This lesson comes directly from Zachariah and Elizabeth. However, it still applies to us as God's daughters. When God proclaims something over our lives, or we read something in the Bible, we need to trust Him. The story of Elizabeth and Zachariah shows us that God can be trusted. His timing may not be the same as ours, but God will never lead us into something that He won't equip us for. He will not tell us to give away without supplying the means.
Let us rejoice for the example Elizabeth and her husband serve as we walk our salvation with fear and trembling before the Lord. தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாகச் செய்திருக்கிறார். தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நிச்சயம் அவரே உங்களுடைய தேவைகளை, வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். என்ன, ஒத்துக்கிறீங்களா? நம்ம டெய்லி கேட்குறோம், ஆனால் தேவன் அதை தருவதற்கென்று ஒரு நேரம், காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு நம் பொறுமையோடு ஒரு பாதம் அமர்ந்து காத்திருப்போம். நிச்சயம் தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.